ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஃபிஷ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நேற்று வந்து ஃபிஷ் குழம்பு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது இங்கே டேக் பண்ணுற மேலே கண்டிப்பாக பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. யூஸ்வலாக வறுக்காமல் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை தொக்கு வச்சு பாருங்கள். இந்த தொக்கில் கொஞ்சோண்டு ஒரு ஃபிஷ் துண்டை எடுத்து நல்ல சூடு சாதத்தில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களே நல்லாயிருக்குன்னு சொல்வீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இரும்பு கடாயெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன். தனியா தூள் வந்து 1 டீஸ்பூன். தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை. அடுப்பை ஆன் பண்ணாததுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மசாலாலாம் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் இந்த மசாலாலாம் போட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக நெடியாக ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் காட்டமாக இருக்கும், ஒரே தும்மலுமாக இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நார்மலாக ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போடுங்க. கலருக்காண்டி நான் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். அது வெறும் கலருக்கு தாங்க, காரம் எதுவும் இருக்காது. இந்த மிளகாத்தூளோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மீன் அளவுக்கான மிளகாத்தூளோட அளவு. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்ச ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி நான் போட்டுக்கிறேன். மீனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 5லேருந்து 6 ஃபிஷ் அளவுக்கு தான். அதனால தான் நான் இந்த அளவுக்கு வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்குங்க, மிளகாய்த்தூள் வாசனையும் இருக்காது. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். எப்போவுமே எந்த ஒரு நான்வெஜ் செய்கிறதா இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன சட்னி கிண்ணம் இருக்கு இல்லையா, அது அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை நான் கரைச்சி வச்சு அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிரேவியாக வந்துடும் உங்களுக்கு. புளி கரைச்சலுக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு போட்டுக்கலாம். பட் அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து எப்போவுமே நம்ம செய்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட், நம்ம புளி போட்டு செய்கிறது. நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் பாருங்களேன், நல்லா அது அப்படியே சார்ந்து போயிடுச்சு, தெரியவே இல்லை வெங்காயம் பீசஸ் இருக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே மத்தி மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு மத்தி நல்லாயிருக்கும், வரம் நல்லாயிருக்கும், நெய் மீன் நல்லாயிருக்கும். இதெல்லாமே வந்துட்டு இந்த 3 மீனுமே இந்த ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் எப்போல்லாம் அம்மா மத்தி வாங்குறாங்களோ தனியாக எனக்குன்னு ஒரு 5-6 ஃபிஷ் வந்து தனியாக இந்த மாதிரி தொக்குக்கு வந்து எனக்கு எடுத்து வச்சுருவாங்க. இப்போது இது உங்களுக்கு சாஃப்டாக வேணுமா கிறிஸ்பியாக வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சாஃப்டாக மெத்துன்னு வேணும் அப்படின்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. இல்லை மூடி போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக மெத்துன்னு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு திருப்பி இந்த பக்கம் திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போட்டுட்டு கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்டெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே எடுத்து கொடுக்கும். இது வந்து யூஸ்வலாக வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நார்மல் கடலை எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இது சூடாக சாதம், இப்போ நீங்கள் கிறிஸ்பியாக பண்ணியிருந்தீங்கன்னா ரசம் பண்ணிவிட்டு சைடில் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம எம்மியாக இருக்கும். எனக்கு இது தொக்கா சாப்பிடணுன்றதுனால நான் சூடு சாதத்தில் கொஞ்சம் லேசாக நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப எனக்கு பிடிக்காது. ஸோ நல்லெண்ணெயை விட்டுட்டு அதோடு இந்த பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.